வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பயிற்சிகள் நடந்து முடிஞ்சுங்க. சனி பயிற்சி முடிஞ்சுச்சு, அதுக்கப்புறம் குரு பயிற்சி முடிஞ்சுச்சு, அப்புறம் ராகு கேது பயிற்சி நடந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பயிற்சிகள் நடந்து முடிஞ்சுங்க. அது வக்கர சனி பயிற்சிக்கான பலன்கள் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து சனி பார்த்திங்கன்னா மீன ராசியில் தான் இருப்பார். ஆனாலும் இந்த சனி வந்து வக்கரம் அடைஞ்சிருப்பாருங்க. அது எப்படி அப்படின்னா, சனி இருக்கக்கூடிய ராசியிலேருந்து சூரியன் 5ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த சனி வந்து வக்கரம் அடைஞ்சிருப்பார். அதே மாதிரி இந்த சனி இருக்கக்கூடிய ராசியிலேருந்து சூரியன் வந்து 9ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த வக்ரம் வந்து கம்ப்ளீட் ஆகுங்க. அதாவது சனி வக்ரம் அடையிறது அப்படின்னா அதோட இயல்பு நிலையிலேருந்து மாறி இருப்பார். இது எப்போலேருந்து எப்போ அப்படின்னா 13 ஜூலை 2025லேருந்து 28 நவம்பர் 2025 இந்த காலகட்டங்கள்லாம் சனி வந்து வக்ரம் அடைஞ்சிருப்பாருங்க. அப்போ இதுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ கும்பராசிக்கான வக்கர சனி பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போங்க. கும்பராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சிருக்கு. நீங்கள் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. என்ன தான் உங்களுக்கு ஜென்ம சனி முடிஞ்சிருந்தாலும் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் மன அழுத்தத்தில் தாங்க இருக்கீங்க. இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்கர சனியோட காலகட்டங்கள் இருக்குங்க. அதே மாதிரி இப்போ இந்த வக்கர சனி பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன தொழில் பண்ணியிருந்தாலும் அதில் சரியான லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி நிறையா விஷயத்தில் நீங்கள் வருத்தப்பட்டிருப்பீங்க. இந்த காலகட்டம்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக மாறப்போகுதுங்க. பார்த்திங்கன்னா நான் நல்லா உழைக்கிறேன், அதுக்கான நல்ல லாபங்கள் கிடைக்கல, அதே மாதிரி நான் நல்ல வேலை பார்க்குறேன், அதுக்கான உரிய சம்பளம் கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வருத்தப்பட்டிருப்பீங்க. இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காதுங்க. இந்த வக்கர சனியோட பார்வையினால் உங்களுடைய தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. அதே மாதிரி உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, நல்ல சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலையும் நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அது இருக்குங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான வர வேண்டிய ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் தொகையாக இருக்கட்டும், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். தொழிலையும் நல்ல லாபங்கள் இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சனி உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீடு கட்ட முடியலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்திருக்கலாம். கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக வீடு கட்டுவீங்க. அந்த வீடு கட்டுறதுக்கான சரியான கடன் கிடைக்கல அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. நிறைய இடத்துல வந்து உங்களுடைய லோன் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். இப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக லோன் கிடைக்குங்க. அது மூலமாக கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக நீங்கள் வீடு கட்டக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய தாயார் வழியிலேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். உங்களை அவங்க நல்லபடியாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் கிடைக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் வயதான தாயார் உங்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்காக நீங்கள் நிறைய மருத்துவ செலவுகள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த செலவுகள்லாம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல் உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்குங்க. அடுத்ததாக அந்த வக்கர சனி பார்க்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் நல்லபடியாக பலம் பெறுங்க. அதனால் உங்களுக்கு இருந்த ஏதாவது கண்டங்கள் இருந்தாலும் சுத்தமாக அது விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. உங்களுக்கு நல்லபடியாக வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஷேரில் ஏதாவது லாங் டைம் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமாக ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி நேயர்களுக்கு 13 ஜூலை 2025லேருந்து 28 நவம்பர் 2025 இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி நன்றி நன்றி. அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இப்போ தான் உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்ருக்கு. ஜென்ம சனி நடந்துகிட்டு இருந்தாலும் இப்போ சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறனால உங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்க உங்களுக்கு. இப்போ இந்த ஜென்ம சனி பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 3ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா விஷயமும் ரொம்பவே நீங்கள் தயங்கி நீங்கள் செஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இனி அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. நீங்கள் எதுனாலும் ரொம்ப தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீங்க. அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது நீங்கள் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா கூட நீங்கள் அதை வாங்குறதுக்கு அது கேட்குறதுக்கு கூட நீங்கள் ரொம்ப தயங்கி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி அந்த மாதிரியே இருக்காதுங்க. ரொம்ப தைரியத்தோடு நீங்கள் செயல்படுத்தி நீங்கள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. வக்கர சனி உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அது இருக்குங்க. அடுத்ததாக இந்த வக்கர சனி உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. அதனால் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லபடியாக திருமண பாக்கியம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா முதல் திருமணம் சரியில்லை, 2ஆம் திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணம் நல்லபடியாக அமையுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் இப்போ 7.5 சனி காலகட்டமாக இருக்குது, நமக்கு எப்படி திருமணம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம்.
அப்படிலாம் நினைக்க தேவையில்லைங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ நல்லபடியான தசாபுத்திகள் நடந்து, அதே மாதிரி கோச்சாரத்துலேயும் இப்போ நல்ல சூழ்நிலைகள் நடக்கும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக கல்யாணம் நடக்குங்க. கவலைப்பட தேவையில்லைங்க. அடுத்தது இந்த வக்ரசனி உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்த பார்ப்பாருங்க. அதனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலுவலகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்காத நிலைமை, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாங்க. இனி அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்காது. வக்ரசனி உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்த பார்க்குறனால, உங்களுடைய வேலையில் உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சம்பள உயர்வு கிடைக்குதோ, அந்த அளவுக்கு பணி சுமை இருக்கதாங்க செய்யும். ஆனாலும் அது நீங்கள் ஒரு திருப்தியாக எடுத்து நீங்கள் வேலை பார்த்துட்ருப்பீங்கங்க. சொந்த தொழில் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் அற்புதமான நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்குங்க. தொழிலை நல்லா விரிவாக்கம் பண்ணுறது, அதில் நல்ல முன்னேற்றங்கள், லாபங்கள் இந்த மாதிரியான எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்த பார்க்குறனால, தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள், நல்ல லாபங்கள் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அது இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த வக்ரசனி காலகட்டங்கள், அதாவது 13 ஜூலை 2025லேருந்து 28 நவம்பர் 2025 இந்த காலகட்டங்கள்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.